தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 ஹோட்டல்ஸ் இன் பாண்டிச்சேரி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைஃபையாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும், ஒரு ரிச்சாக இருக்கவங்க வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்அட்வைசரில் தான் போய் செக் பண்ணுவாங்க, ரிவ்யூ பார்ப்பாங்க, அந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு 10 ஹோட்டல் இருக்குது. அதில் ட்ரிப்அட்வைசர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெஸ்ட்டு வந்து ஸ்டே பண்ணி அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து அவங்க வந்து அந்த ட்ரிப்அட்வைசரை கொடுத்து அது மூலயமா வந்து ட்ரிப்அட்வைசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செக்ரிகேஷன் பண்ணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு 10 ஹோட்டல் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 10 ஹோட்டல் கண்டினியூஸாக யாருக்கு வந்து அதிக நல்ல ரிவ்யூ கிடைக்குதோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம செக்இன் செக்அவுட் நம்ம சேனல் மூலயமா நம்ம வந்து அந்த 10 ஹோட்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலயமா நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த 10 ஹோட்டலில் நான் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த 10 ஹோட்டலுமே நல்ல ஹோட்டல் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேட்டகரிஸ் வைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெஸ்ட்டோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாப் 1, டாப் 2, டாப் 3, டாப் 4, டாப் 5, டாப் 6, டாப் 7, டாப் 8, டாப் 9 அது வரைக்கும் டாப் 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ அது என்னென்ன ஹோட்டல் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றியே தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே 20 கிலோமீட்டர் சுற்றி தான் இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைடில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சைடில் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா சிட்டி இருக்கிற இடத்துல இருக்கும், சிட்டியோட மெயின் கோரில் இருக்கும் சில ஹோட்டல்ஸ். சில ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சைடு இருக்கும். சில ஹோட்டல்ஸ் வந்து டோட்டலாக அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகி சீ சைட்லேயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹோட்டலையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹோட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியோடைய ஹாட்டான சிட்டியான அந்த பாண்டிச்சேரி வந்து சிக்னல் மூலிமா தான் வெளியில் போவாங்க. அந்த ஒரு சிக்னல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்காட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் அக்காட் ஹோட்டல் இருக்குது. ஒரு நல்ல ஹோட்டல், ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஹோட்டல். ஏன்னா வந்து ஒரு 110 ரூமுக்கு மேலே இருக்க ஒரு ஹோட்டல் வந்து அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சிக்னலுக்கே அந்த ஹோட்டல் தான் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான ஹோட்டல், நல்ல டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவது அங்கே போகணும் அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய ஐஆர் அஃபிஷியல்ஸ் யார் வந்தாலும் சரி, பாண்டிச்சேரிக்கு சினிமா ஆக்டர்ஸ் யார் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு புக் பண்ணுற இடம் அந்த ஹோட்டலாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தாயின் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு தேட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அதை மாற்றி ஒரு ஹோட்டலாக மாற்றி அது ஒரு நல்லா போயிட்டு இருக்குது அந்த ஹோட்டல். ஒரு பட்ஜெட்ரியான ஹோட்டல் மாதிரி இருக்கும். நிறையா பேர் வந்து அதில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆனந்தாயினும் ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா வந்து ப்ரைஸ் வைஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நல்ல லக்ஸரியான ஒரு இடம். இதுவும் சேம் அதேமாதிரி சிக்னல் பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ பாண்டிச்சேரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த 4-5 சிக்னல் தான் மெயின் பாண்டி. ஸோ அதில் வந்து மெயினாக இருக்கிற ஒரு ஹோட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஹோட்டல் ஆனந்தாயின். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லே ராயல் பார்க். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து ஒரு பெரிய பிராண்ட் வந்து எடுத்தாங்க. அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா அதை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா வேறு ஒருத்தங்க இந்த லே ராயல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கும். ஹோட்டல் ரொம்ப அருமையான ஒரு ஹோட்டல். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல ஹவுஸ் கீப்பிங், நல்ல எல்லாமே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டாப் 10ல் இது டாப் 3க்கு இருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ரேட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ச்சேஸ் அதாவது வந்து ஒரு நல்ல பட்ஜெட்ரியான ஒரு ஹோட்டல் வந்து இது ஒன்று சொல்லலாம். இது வந்து மெயின் ஆஃப் த சிட்டி தான். பட் ஆனால் கொஞ்சம் அவுட்டராக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த 2 ஜங்ஷனுக்கும் அதாவது 2 சிக்னலுக்கும் நடுவில் இந்த ஹோட்டல் இருக்கும். பாண்டிச்சேரியோட 2 சிக்னலுக்கும் நடுவில் இருக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் பாண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான். பாண்டி உள்ளே என்ட்ராகிறதுக்கு, ஒயிட் டவுனுக்கு என்ட்ராகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிடென்சி வந்து ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம்னே சொல்ல முடியாது, ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். கட்ட ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷம் ஆகிடுச்சு. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல பிராண்ட். இவங்க வந்து நிறைய வந்து கெஸ்ட்டுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. நல்ல ஒரு 75 ரூம்ஸ் கிட்டே இருக்கிற ஒரு ஹோட்டல். ஹார்ட் ஆஃப் த சிட்டி. அதாவது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்க்கு அடுத்து இன்னொரு பெரிய ஸ்ட்ரீட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த அண்ணா ஸ்ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப அருமையான ஒரு ஹோட்டல்.
பார்க்கிங்க்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அவ்வளோ ஹாட்டான சிட்டியில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல், நல்ல பிரம்மாண்டமாக பார்க்க பாண்டிச்சேரிக்கு இன்னொரு ஐகான் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிடென்சி ஹோட்டல் இப்போ மாறிடுச்சு. ஏன்னா ஹையர் அஃபிஷியல்லேருந்து ஹையர் பீப்புள்லேருந்து எல்லாருமே இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா பாண்டிச்சேரியில் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஹோட்டல் பார்க்கலாம். அடுத்த ஹோட்டல் ஜிஞ்சர் பாண்டிச்சேரி. நான் பெருசாக இதை பற்றி கேள்விப்பட்டதில்லை, பட் ஆனால் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஞ்சர் பெரிய பிராண்டு தான், பட் ஆனால் எனக்கு நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்படலை பாண்டிச்சேரியில் ஜிஞ்சர். மேபி இருக்கலாம், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம், பட் ஆனால் 5th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரேடிசன் ரெசார்ட் பாண்டிச்சேரி பே. ஓகே, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட அவுட்டரில் இருக்குது. கடலூர் போகிற மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீ சைடு வியூ பக்கத்தில் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து 51 ரூம்ஸ் இருக்குது ஒரு ஹோட்டல். நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு ஹோட்டல் இது. ரெசார்ட், ஆக்சுவலி இது ரெசார்ட், ஹோட்டல் சொல்ல முடியாது, ரெசார்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ரூம் ரெண்ட்டு. கம்பேர்ட் டு அதர் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான ஒருத்தவங்க தான் இது வந்து லீடிங்கோட ஓனராக இருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரெசார்ட்டில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரிவர் சைடில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோட ஓல்டுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லோரும் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இது ஒரு ஐகானிக் ஆஃப் பாண்டிச்சேரின்னு சொல்லலாம். ஏன்னா ரொமானல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 ரூமும் 40 ரூம் தான் இருக்கிற ஒரு ஹோட்டல். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறதுன்றது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு இடம். பட் ஆனால் ரிவ்யூஸ் ஏன் அந்த மாதிரி இருக்குது எனக்கு தெரியல. 7th பிளேஸில் இருக்குது. ஸோ மேபி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஹோட்டல் வந்து அருமையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் சரி, பாரும் சரி. 7th பிளேஸில் ஏன் இது இருக்குன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4th இல்லை 2nd இருக்க வேண்டியது. TripAdvisorல இது வந்து 7th பிளேஸ் இருக்கிறது கொஞ்சம் வருத்தத்தக்கமான விஷயம் தான். அடுத்த ஹோட்டல் பார்க்கலாம். லகுன் செவேரா பிரவேஸ் ரெசார்ட். ஆக்சுவலி எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, நான் போனதில்லை இதை பற்றி. பட் ஆனால் வந்து 8th பிளேஸில் வர்றதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா மற்றதெல்லாம் பிராண்டு. இப்போ ரேடிசன் எடுத்திங்கன்னா பெரிய பிராண்டு, அக்கார்டு எடுத்திங்கன்னா பெரிய பிராண்டு. ப்ரொமனர்லாம் பார்த்தீங்கன்னா மெயினான ஹாட்டான சிட்டியில் இருக்குது. அவங்க வந்து ஐடென்சிங் கம்பெனியில் டைப் வச்சுருக்காங்க. ஸோ பட் இருந்தாலுமே இந்த 10 பேரில் இவங்க 8வது இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹோட்டல்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது, அதில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்தது பாண்டிச்சேரிக்கு இன்னொரு ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டல். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல எலாபரேட்டாக பெரிய ரெசார்ட். இது ஈவெண்ட்டு, ஃபங்க்ஷனு, மேரேஜ் ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க ஒரு ஹோட்டல். இது ரெசார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் ஸ்ப்ரே ஒன்று. இது வந்து பாண்டிச்சேரி அவுட்டரில் இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப கொஞ்சம் அவுட்டரில் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நல்ல ஒரு ஹோட்டல், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் பிளேஸில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லே பாண்டி பீச் ரெசார்ட். இந்த பீச்சுக்கு மட்டும்தான் இந்த ரெசார்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா அந்த ரெசார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சோட ஒட்டி இருக்கிறதுனால அவங்க அந்த இடத்த கவர் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் ஆக்கி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் பார்க்குன்னு ஒரு தீம் பார்க் வேறு ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் டஃப் லீடிங் கொடுக்குறது இவங்க ஒரு ஆள். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்ன்றதுனால 20,000 இருக்கும். மினிமம் 16, 14 இந்த மாதிரிலாம் கிடைக்கும். சீசன் எல்லா டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சீசன் இருக்கிற டைமில் ரொம்ப ஹைப்பாக இருக்கும். ஸோ வர டிசம்பர் டைமில் உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் பிலோ கேட்டகரியில் இருந்து ஒரு காம்பேக்டாக இருக்க ஒரு கப்புள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிற ஹோட்டலை பற்றி நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.